வணக்கம். இன்றைய தினம் 25 ஜூன் 2025. டைம் வந்து கரெக்டாக 6 மணி 10 நிமிஷம் ஆகுது. நாம் இப்போது நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கக்கூடிய நிஃப்டி 15 மினிட்ஸ் ஐபி வித் ட்ரேட் ஃபில்டர் அண்ட் ட்ரேட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 79329005 தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் எப்படின்னா, இதில் வந்து ஒரு அன்வான்ட் கால்ஸ் அதெல்லாம் வந்து என்ட்ரிஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி மட்டும்தான் எடுக்கும். அதுக்குண்டான இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய லாஜிக் எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஐடியா நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் போயிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் வரும். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஸ்ட்ராட்டஜி வந்து தெளிவாக புரியும். அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து 15 மினிட்ஸில் முதல்ல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் ஆஸ் பர் த கண்டிஷன் வந்து இந்த பாடியோட சைஸோட விக்கோட சைஸ் 20% மேலே இருந்ததுன்னா எடுக்காது. ஸோ இங்கே எடுக்கலை. அடுத்த பிரேக் அவுட்லேயும் எடுக்காது, ஏன்னா விக்கு வந்து பெருசாக இருக்குது. மூணாவது கேண்டல்லையும் எடுக்காது, விக்கு பெருசாக இருக்குது. நாலாவது கேண்டல்லையும் எடுக்காது, ஏன்னா இது வந்து இந்த பிரேக் அவுட் லைனை டச் பண்ண கிடையாது. அடுத்தது இது ரெட் கேண்டல், இங்கேயும் எடுக்காது. இந்த க்ரீன் கேண்டலில் கரெக்டாக 10 மணி 15 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு, 10:20க்கு முடிஞ்சிருக்கு. இந்த கேண்டலில் நமக்கு என்ட்ரி எடுத்து டைரெக்டாக நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இது அன்னெசரி கால்ஸ் அன்வான்ட் கால்ஸ் எடுக்காது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆர்டர் புக்கை பார்க்குறோம். ஆர்டர் புக்கை பார்க்குற பட்சத்தில் நமக்கு 10:20க்கு நமக்கு வந்து 122க்கு 25,150 கால் ஆப்ஷன் வந்திருக்கு. 135க்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. 1012 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. டெர்மினல் பார்க்குறோம். கரெக்டாக வந்து நமக்கு 10:22 செகண்ட்ஸ்க்கு வந்து பை ஆகிருக்கு. 122.20க்கு கரெக்டாக 135க்கு கட் ஆகிருக்கு. 135.70க்கு டோட்டல் எம்டிஎம் பார்க்குறோம். 1012 நமக்கு வந்திருக்கு. நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி.